Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த deep red and maroon kind of a special occasion makeup look தான் பார்க்க போறோம். இந்த look almost எல்லா இந்தியன் அவுட்ஃபிட்ஸ்க்குமே வந்து செட் ஆகும். even for parties-க்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் நம்ம Dress பண்றது, நம்ம என்ன accessories போட்டுருக்கோம்ன்றத பொறுத்து இந்த look கொஞ்சம் மாடர்னாவும் ரொம்ப ட்ரெடிஷனலாவும் மாறும். சோ இந்த look எப்படி பண்ணனும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் subscribe பண்ணலனா please take a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So as usual என்னோட மேக்கப்பை நான் கிளென்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இந்த டெர்மோவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னோட ஃபேஸை நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளென்சர் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்பவே மைல்டான கிளென்சர், ரொம்ப சூப்பராக ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்பவும் ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காது. ஸோ இந்த கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட் அதோட ஷேட் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் ஸ்கின் கேரில் மட்டும் கிடையாது, மேக்கப்லேயும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ நம்ம மேக்கப் நல்லா நீட்டாக வரணும், ஃப்ளாலெஸ்ஸாக வரணும், எங்கேயும் பேட்சியாக தெரியக்கூடாது, ஒரு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையிங்காக தெரியக்கூடாது அப்படின்னா, நம்ம மேக்கப்பும் ரொம்ப லாஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு மேக்கப் வந்து லாஸ்ட் ஆகும். ஆனால் எந்த ஒரு பேட்சி ஃபீலிங்கும் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமருக்கு நான் லாக்மி அப்சல்யூட்டோட பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர். அண்ட் இதை வந்து எனக்கு எங்கெல்லாம் மெயினாக தேவைப்படுதோ அங்கே மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மீதி இருக்க ப்ராடக்ட்லாம் என்னோட என்டையர் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக போர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் இதை அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஸ்கின்னுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் நடுவில் இது வந்து ஒரு லேயர் மாதிரி, ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும். அண்ட் போர்ஸையும் வந்து ஃபில் பண்ணி பிளர் பண்ணி கொடுக்கும். எல்லா ப்ரைமரும் இது பண்ணாது, பட் ஒரு சில ப்ரைமர் வந்து போரையும் வந்து ஃபில் பண்ணி நல்லா பிளர் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம மேக்கப்பும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு பேக்கோட ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னோட ஷேட் வந்து 3.0. ஸோ இதை என்னோட ஃபேஸில் நான் டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இதை நான் வந்து என்டையர் ஃபேஸ்க்கும் டாட் பண்ண போகிறது கிடையாது, ஒரு செக்ஷனாக நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ தட் என்னோட மேக்கப் வந்து பேட்சி ஆகாது. இப்போ நம்ம என்டையர் ஃபேஸ்க்கும் வந்து டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைடு போகிறதுக்குள்ளேயும் ரைட் சைடில் நம்ம எங்கெல்லாம் டாட் வச்சோமோ அது எல்லாமே ரொம்ப பேட்சியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா வாட்டரில் சோக் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு எந்த ஒரு எக்ஸஸ் வாட்டரும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளெண்டிங்கும் வந்து டேப் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அதாவது ப்ராடக்ட்டை வந்து ஸ்கின்குள்ளே போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும், போட்டு இழுக்கவே கூடாது. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் எப்போதுமே ஜாலைன்லேருந்து பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து நம்ம ஃபேஸில் சென்டர் ஏரியாவை தவிர மீதி ஏரியா வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம நிறைய ப்ராடக்ட் போட்டு பிளெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது வந்து செட் ஆகி ஈவனாக கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சென்டர் ஃபேஸ்க்கு நிறைய ஃபவுண்டேஷன் தேவைப்படாது. அங்கே நேச்சுரலாகவே நம்ம கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும் நம்மளுடைய ஜாலைன் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இந்த சைடு நான் வந்து என்னுடைய பியூட்டி பிளெண்டரால் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட என்டையர் ஃபேஸ்க்கும் நான் அந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெத்திலையும் வந்து ரொம்ப கம்மி ப்ராடக்ட் போட்டால் போதும். ஏன்னா நெத்தி வந்து சீக்கிரமாக வந்து கவரேஜ் கிடச்சிரும். அண்ட் நம்ம சீக்ஸை விட நம்ம நெத்தி வந்து எப்போதுமே ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தான் இருக்கும். ஸோ அதுக்காக கம்மி ப்ராடக்ட் போட்டாலே போதும். அண்ட் முக்கியமாக ஏர்ஸ் அண்ட் நெக்கையும் வந்து கவர் பண்ணதுக்கு மறக்கவே கூடாது. ஸோ அங்கேயும் இந்த மாதிரி நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்கில் வந்து நம்ம வந்து டேப் பண்ணி தான் அப்ளை பண்ணணுன்னு கிடையாது, நம்ம வந்து நெக்கில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போட்டே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் கன்சீல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மீடியம் டானி. ஸோ இந்த கன்சீலர் நான் என்னுடைய அண்டர் ஐ சர்க்கிளில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ்லேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சின்னில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இன்னுமே ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமும் தெரியுதோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக ஃபோர்ஹெட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே நான் பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா இன்னும் அதிக கவரேஜ் கொடுக்கறதுக்கு, பேஸ் இன்னும் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக தெரிகிறதுக்காண்டி. ஸோ இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபவுண்டேஷனே எனக்கு போதும், நல்ல கவரேஜ் கிடச்சிட்டு என்னோடய ஸ்கின் கிளியராக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமும் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாத்தையுமே லாக் பண்ணணும். அதுக்கு நான் வந்து மேப்ளின் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 25 மீடியம். ஸோ அந்த லூஸ் பவுடரை ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா
கண்ணுக்கு கீழே வந்து சீக்கிரமாக க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் அங்கே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய என்டையர் ஃபேஸும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பவுடர் வந்து ஃபேஸில் வச்சு செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பவுடர்லாம் வந்து ஆயில் கூட மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஈவனாக ஆயிரும் ஃபேஸு. சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக பவுடரை வந்து ஃபேஸில் டஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் பவுடர்ஸ் நிறைய யூஸ் பண்ணால் இன்னுமே நிறைய கவரேஜ் கிடைக்கும். அண்ட் மேக்கப்பும் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் நிறைய பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக் அண்ட் இயர்ஸ்க்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே நான் லைன் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸை, அதுக்கப்புறமா மேலே நான் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிரும். அதுக்குள்ளே நம்ம கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களோட ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காகவே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஐப்ரோஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய என்டையர் ஐப்ரோஸை நானே ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு நான் தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன் பிகினர்ஸ்க்காக. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட 2 ஐப்ரோஸும் இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு போக போகிறேன். இன்றைக்கி ஐ மேக்கப் நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். ஏன்னா லிப்ஸ் நம்ம வந்து போல்டாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி அண்ட் ஐ ஷேடோக்கு வெட் அண்ட் வைல்டோட ஐ ஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ரோஸ் இந்த ஏர் அப்படின்ற ஐ ஷேடோ பேலட். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பேலட் உங்களுக்கு போதும். நீங்கள் என்ன மாதிரியான லுக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ குட்டி ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ஒரு ப்ரௌன் ஷேடை நான் வந்து என்னோட ட்ரான்சிஷன் ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். அவுட்டர் வி அதுக்கப்புறமா என்னோட க்ரீஸ்லேயும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்று அதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ட்ரான்சிஷனுக்கு அப்ளை பண்ண ஷேடை விட கொஞ்சம் டார்க்காக இருக்க ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் வீலை நான் நல்லா டெபாசிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவுட்டர் வீலேருந்து க்ரீஸ்குள்ளே அதுக்கப்புறமா இன்னர் ஐஸ்லேயே நான் அந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங்கில் தான் நமக்கு அந்த கலர் வந்து எவ்வளோ இன்டென்சிஃபையாக இருக்குது, எவ்வளோ நம்ம சட்டிலாக வச்சுக்கணும் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ நான் நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா சேம் ஐஷேடோ பேலட்லேருந்தே ஒரு ஷிமரி கோல்ட் ஷேடை என்னோட ஃபிங்கர்ஸால் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷிமரி ஷேடை வந்து என்னோட லிட்ஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட்டு சென்டர் அதுக்கப்புறமா இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ராப்பரான கட் க்ரீஸ் எல்லாம் இல்லை, சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண டார்க் ப்ரௌன் ஷேடை எடுத்து என்னோட அவுட்டர் வி அண்ட் க்ரீஸ் ஏரியாவையும் நல்லா வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இன்டென்சிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அகைன் ஒரு க்ளீனான பிளெண்டிங் ப்ரஷில் என்னோட ஓவரால் ஐ மேக்கப்பையும் நான் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐலைனருக்கு நான் வந்து இந்த மேப்ளினோட கொலாசல் லைனர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பென் ஐலைனர். ஸோ பிகினராக இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு பென் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ எவ்வளோ போல்டாக வேணுமோ எல்லாமே வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு விங் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஐஸ்லேயும் வந்து ஐலைனர் மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 சைடு விங் போட்டோன்னா ஓரளவுக்கு கரெக்டாக நம்மளால் போட முடியும். ஸோ நானும் இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக வைக்காமல் ரொம்ப சின்னதாக ஒரு விங் வந்து 2 ஐஸ்லேயும் நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஐலைனர் வந்து ஸ்மஜ் ப்ரூஃபாக இருக்குது, பட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கலையாது. தண்ணி பட்டதுக்கப்புறம் நம்ம கை வச்சு தொட்டோம் அப்படின்னா உடனே அது கலைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் அகைன் மேப்ளினோட லேஷ் சென்சேஷனல் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட 2 ஐஸ் லேஷஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். லோயர் லேஷஸில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போதுமே மறந்துடாதீங்க. அப்போ தான் ஐஸே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய 2 லேஷஸ்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே யூஸ் பண்ண டார்க் ப்ரௌன் ஐஷேடோவே எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் காஜல் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு இந்த ப்ரௌன் ஐஷேடோ மட்டும் தான். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து என்னுடைய 2 லேஷ் லைன்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஃபேஸ் மேக்கப் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து சுகரோட ஃபேஸ் பலர் தான் எடுத்திருக்கேன். இதில் கான்டோர், ப்ரஷ், ஹைலைட் எல்லாமே இருக்கும். இன்றைக்கும் நான் வந்து இந்த 3 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதோட ஷேட் வந்து 02 விவிட் விக்ட்ரி. 2 சைடு சீக்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கான்டோர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்பில் ஃபேஸை வச்சுட்டு நமக்கு கரெக்டாக எங்கே குழி விழுதோ அந்த இடத்துல நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரஷ்ஷெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், பிகினர்ஸ்க்கு என்ன ப்ரஷ் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கான்டோரை வந்து சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் ஃபோர் ஹெட் அண்ட் ஜா லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் சப்பி ஃபேஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணப்போ என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிம் டவுன் ஆகி காட்டும். குட்டி ஃப்ளஃபி ப்ரஷில் இந்த மாதிரி நோஸ் கான்டோர் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்கு சேம் பேலட்லேருந்தே ப்ளஷ் எடுத்து என்னோடய சீக்ஸில் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போதுமே ப்ளஷ் அப்ளை பண்ணுறப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். அதுவும் வந்து சீக்கு சைடில், அதாவது ஏஸ்கிட்டேருந்து சீக்ஸில் அப்ளை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு நான் சேம் பேலட்லேருந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட 2 ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஸ்மைல் பண்ணுறப்போ நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன்.
அண்ட் கியூபிட்ஸ் போல் ஃபோர்ஹெட்டில், சின்னில் அண்ட் என்னோடய நோஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது போக நான் வந்து என்னுடைய ப்ரோ போனையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர் எல்லா இடத்துலையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு போக போகிறோம். லிப்ஸுக்கு நான் பாஞ்சோர் பாரிஸோட லிப் லைனர் எடுத்துருக்கேன். இதில் வந்து மோக்கா அப்படின்ற ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸை நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். saree வந்து ரெட் கிடையாது, டீப் ரெட் மெரூன் அந்த மாதிரியான ஒரு கலர். ஸோ அந்த கலர் கொண்டு வர்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு ப்ரௌன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் ரெட் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் லிப்ஸ்டிக்கு NYBலேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கேன். இதோட ஷேட் வந்து மிரண்டாஸ் ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ இது வந்து ஒரு டீப் ரெட் கலர். நீங்கள் வந்து பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து எல்லா முகூர்த்தம் சாரீஸ்க்கும் நான் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண சேம் கன்சிலர், வெட் அண்ட் வைல்டோட கன்சிலர் எடுத்து என்னோடய லிப்ஸை நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து லிப்ஸை வந்து நல்லாவே வந்து பிரைட்டாகவும் ப்ராமினெண்ட்டாகவும் நல்லா தனியாக எடுத்துக்காட்டும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. அண்ட் இதில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பிந்தியும் வச்சுக்கிறேன். ஹேர் ஸ்டைலும் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப் கேமராவில். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மேக்கப் லுக் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிட்டு. அண்ட் இந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி டார்க் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்க்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ஒரு போல்ட் லிப்ஸ் கூட சட்டிலான ஐ லுக் கூட போகணும் அப்படின்னா செம்ம எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆல்சோ இந்த மாதிரி போல்ட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம மேக்கப் போடுறோமோ இல்லையோ, மேக்கப் இல்லாமல் வெறும் பேர் ஃபேஸ்க்கே இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஷேட் போட்டோம் அப்படின்னா ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாக அது வந்து பிரைட்டாக காட்டும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye, take care.